பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இப்படி கூறப்பட்டுள்ளது. விசுவாசிக்கிறவங்களால தான் இது நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். நம்ம விசுவாசித்தா இதெல்லாம் நடக்குமா? என்ன சொல்கிறாருன்னா, பிசாசுகளை ஒரு நாமத்தினால் துரத்துவோமா. அதே போல் நவமான பாஷைகளை பேசுவார்கள்னா, அந்நிய பாஷைகள் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பேசுவோமா. அதே போல் சர்ப்பங்களை எடுப்போம், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதோட காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலரில் கூறப்பட்டிருக்கு. நான் அநேக அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்போது விசுவாசிக்கிற நம்மளால் தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லி கூறுகிறார். ஏன்னா நம்ம விசுவாசங்கிறது நம்மளால் இது முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுறாரு, 5000 பேருக்கு போஷிக்கிறார். நம்மகிட்ட எதுவுமே இல்லை நம்ம சொல்லக்கூடாது. இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நம்ம இதெல்லாம் செய்யலான்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஏன்னா அடையாளங்களும் அற்புதங்களும் கடைசி நாட்களில் நடைபெறும்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எனவே தான் இப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா விசுவாசிக்கிறவங்க நம்மெல்லாம் யார் விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிறோமா? இப்பேற்பட்ட காரியத்தை நம்ம செய்கிறது மூலமாக விசுவாசிக்கிறோங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம ஆண்டவரை முழுமையாக ஏற்று விசுவாசிக்கிறோமா? அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். அதே போல் மேலே உள்ள வசனத்தில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. அதே போல் விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நம்ம விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கோமா? அதையும் கேட்கிறார். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது. ஆக்கினைனா தண்டனை கூட சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம் நடக்கும் அடையாளங்கள் எல்லாம் இந்நாட்களில் நடைபெறும்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை அவங்களோடு கூட பேசியிருப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.